சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். தாலி கட்டி அதுக்கப்புறம் அந்த தாலி அறுக்கிற அந்த சடங்கு இருக்குல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு வாட்டி உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது கட்டாயமா? அது உண்மைதானா? ஃப்ரீயா ஒரு லஸ்ட்டுக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சா? எப்பவுமே நடக்கும். உடம்ப தடவுறது, கிள்றது, மார்பகங்களை கை வைக்கிறது, நடந்து போற போக்கிலேயே அப்படி வைக்கிறதெல்லாம் இருந்தது. எந்த பக்கம் போனாலும் அந்த பாலியல் தொழில் பண்றாங்க, ரெகுலரா பண்ற ஒரு தொழிலாவே அதை பண்றதையும் உண்டு. இந்த ஒரு சமூகம் எப்போ மாறும்? இது இப்படிதான் இருக்கும். பாலியல் தொழில் அழிக்க முடியாது. பல்ல கடிச்சு உழைச்சா இவ்வளோ சம்பளம்னா பாலியல் தொழில் நீங்கள் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு கிளினிக்கில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ இந்த கோலத்தில் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசு உடைஞ்சிரும். தற்கொலை முயற்சிகள் தான் 2 தடவை பண்ணேன். 15 வயசில் ஒருக்கா, 22 வயசில் ஒரு தடவை பண்ணேன். நான் சர்ஜரி பண்ண அந்த நாள் மறக்க முடியாத நாள். ஒரு ஆணின் உடலுக்குள்ளே சிக்கப்பட்டு பூட்டுப்பட்டு கிடந்தோம்ல, அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியில் வர்ற அந்த தருணம் வந்து எங்களுக்கு அது ஒரு ஃப்ரீடம் மாதிரி. போன வருஷம் கேட்டிருந்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஆசை எனக்கு இல்லை. எங்கள் அம்மாவே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, தம்பி உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குப்பா, நீ போய் பார்த்துக்கோப்பா. இன்டர்வியூ மறக்காம பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவேன். தனுஜா சிங்கம் தான் இருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் பவித்ரா. எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி வந்திருக்கீங்க? நம்ம ஊர் எப்படி இருக்கு இப்போ? ஊர் இப்போ ரொம்ப வெக்கையா இருக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பார்க்கும் பொழுது எப்பவுமே இங்கே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தானே, வரும்போதே புன்னகையோட தான் வரவேற்பாங்க உங்களை மாதிரி. ஸோ சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து போயிட்டு வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான திருவிழாக்கு. அங்க இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி இருந்துச்சு தாலி கட்டுறது? சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் இந்த வருஷம் தான் சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல பேரை ரொம்ப வருஷமா பார்க்காம இருந்தவங்களை திருப்பி சந்திச்சேன். பல பேரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களையும் சந்திச்சேன். அதே போன்று எங்களோட இந்த வருஷம் வந்து அரங்கேற்றம் படத்து பிரமிளா அம்மா என்னோட டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. எனக்கு குறிப்பாக ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நாங்கள் திருநங்கைகளாக வரும்பொழுதே எங்கள் மூத்தவங்க சொல்லுவாங்க, அரங்கேற்றம் படம் பாரு, அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்தே எங்கள் எல்லாருக்குமே, சின்ன திருநங்கையாக இருந்தாலும் சரி, பழைய திருநங்கையாக இருந்தாலும் பிரமிளா அம்மாவில் ரொம்ப பாசம் இருக்கும். அவங்களே என் கூட ஆசைப்பட்டு பயணிச்சு இந்த வருஷம் வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அங்க வந்து 3 நாள் திருவிழாக்கு நீங்க எல்லாருமே இருந்தீங்க. அந்த சடங்கு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அங்க என்னெல்லாம் நடந்துச்சு? என்ன ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணுவீங்க? சடங்குன்னு பார்த்தா தாலி கட்டுதலும் தாலி அறுத்தலும் தான் அங்க இருக்கக்கூடிய சடங்கு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்க அழகிராணி போட்டி செய்வோம். அது வந்து முதல்ல மிஸ் கூவாகன்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழகத்து திருநங்கை கூட்டமைப்பு செய்துட்டு இருக்கோம். இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் தனியாக அவங்க ஒரு மிஸ் கூவாகம் நடத்துறாங்க. அது வந்து ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. தமிழகத்து திருநங்கைகள் கூட்டமைப்பு செய்தது வந்து திங்கட்கிழமை சாயங்காலம் நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை எப்பவுமே தாலி கட்டுவோம். சித்திரை பௌர்ணமி அன்று புதன்கிழமை அறுத்துருவோம். அங்க ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சர்ச்சைகள்லாம் கூட கிரியேட் ஆச்சு. நைட் டைம்ல நிறைய பிரச்சனை நடந்துச்சு. நிறைய ஆண்கள் வந்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க. நம்ம திருவிழா டைம்ல கூட டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னும், அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக ஃப்ரீயா ஒரு லஸ்ட்டுக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சா? எப்பவுமே நடக்கும். அது வருஷம் அது நடக்கக்கூடிய விஷயம் தான். அது இந்த வருஷம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அது எப்பவும் போலதான் இருந்தது. இந்த வருஷம் உடம்பு ரீதியான சீண்டுதல் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இதை விட நாங்கள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எங்க உடம்ப தடவுறது, கிள்றது, மார்பகங்களை கை வைக்கிறது, நடந்து போற போக்கிலேயே அப்படி வைக்கிறதெல்லாம் இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் நடந்து நான் பார்க்கல. தொந்தரவு தான் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்னா என்ன? உங்களுடைய ஒரு டெஃபினேஷன் ஆஃப் அழகுன்னா அது என்னவா இருக்கும்? அழகுன்றது மனசு சுத்தமாக இருந்தால் போதும். ஏன்னா வெளியில வந்து நம்ம தோற்றத்தை வந்து ஷேப் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, உள்ள நம்ம வந்து நல்ல சிந்தனைகளோட பாசிட்டிவாக இருந்தோம்னு சொன்னால் அதுவே ஒரு தனி அழகு தான். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து இது எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. சில பேர் மேலே எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களோட ஒரு நிமிஷம் பேசணுன்னே இவங்கள்ட்டயே நம்ம பேசணும், இவங்களே ரசிச்சோன்ற மாதிரி தோணிடும். ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அழகா வச்சுட்டோம்னா வெளியில் அது தானாகவே பிரதிபலிச்சிடும். காதல் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்ன? கசப்பான அனுபவம் இருக்கு, சந்தோஷமான அனுபவம் இருக்கு. மோஸ்ட்லி சந்தோஷத்தோட தான் நம்ம காதலை கனெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய காதல் என்னவா இருக்கு? காதல்னு சொன்ன உடனே அது அந்த அன்பு, பாசம், பரிமாற்றம் தான் எப்பவுமே. அது ஒரு சந்தோஷமான நாட்கள். நம்ம வாழ்ற நாட்களை வந்து இன்னும் சந்தோஷமா வாழ்றதுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணும். பட் இட்ஸ் ஒரு சுகர் கோட்டட் விஷயம் மாதிரி தான். முதல்ல இனிக்கும், அது அப்புறம் அந்த சுகர் கோட்டிங் போன பிறகு அது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாறிடும். எப்படி திருநங்கைங்கும் போது மட்டும் ஈஸியா வந்து ஏமாத்திடுறாங்க? எப்படி நம்பிடுறாங்க? ஏன்னா தெரியும் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க, நாளை பின்ன குழந்தை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போறாங்கன்னு பார்த்தாச்சு. ஆனாலுமே அந்த அன்புக்கு டக்குன்னு நம்பி போறதுங்கிறது என்ன மனநிலையில இருக்கிறாங்க திருநங்கைகள்? அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்ப
நாளைக்கு நம்ம இறந்துடலாம், நாளான்னைக்கும் இது ஒரு விபத்துல இறந்து போகலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே விஷமா கூட நமக்கு மாறலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பயணிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு நாங்களும் விரும்புறது வந்து அதே மாதிரி தான். விபத்து வரும், இல்லை அபரிதமாக போய் முடியும்னு தெரிஞ்சாலுமே கூட ஏதோ ஒரு விதத்துல இந்த இது நிலைக்காதா, இந்த இது சக்ஸஸ்ஃபுல் ஆகாதான்ற ஒரு நம்பிக்கையில தான் காலடி எடுத்து வைப்போம். எல்லா திருநங்கைகளுமே வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றவங்க இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப குறைவு தான். அதுக்கு நிறைய சகிச்சுக்கிட்டு போகணும். நிறைய விஷயத்த ஒரு பெண் சகிக்கிறத விட ஒரு திருநங்கை 10 மடங்கு சகிச்சுட்டு போனால் தான் அந்த கணவனோட வாழ முடியும். கணவன்மார்கள் இல்லை இந்த காதலர்கள் ஏமாத்துறதுக்கான காரணம் என்னன்னா, பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. இப்போ ஒரு பெண்ணை காதலிச்சு ஏமாத்தினா அட்லீஸ்ட் அவங்க அண்ணாவது ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஏன்ப்பா இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு என் தங்கச்சியை விட்டு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்கு தானே பார்த்து பேசி வச்சுருந்தோம், நீங்கள் இவ்வளோ நாள் பழகிட்டு ஏமாத்தலாமா தப்புன்னு. இல்லை இந்த பையனோட அம்மாவே திட்டுவாங்க. எங்களுக்கு அப்படியே ஏறுமாறு எங்கள் அம்மாவே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, தம்பி உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குப்பா, நீ போய் பார்த்துக்கப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் தோல்வி அடைகிறோம். பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, இழுத்து பிடிக்கிறதுக்கு ஆளுங்க. நாங்கள் ஒரு ஆள் மட்டுமே அந்த கைத்தை பிடிச்சிட்டு இருப்போம். இதே ஒரு சராசரி பொண்ணும் பையனும்னா ஒட்டுமொத்த குடும்பமே அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சு சேர்க்கறதுக்கு தான் முயற்சி செய்யும்போது பிரிக்க பார்க்காது. அதான் பிரச்சனை. தனுஜாக்கு தோணல இந்த சமூகம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கு, இது மாறணும்ல அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்ல? நிறைய மாறிடுச்சு. நான் பார்த்த அளவில் வந்து நிறைய மாறிடுச்சு. இப்போ நிறைய தாய்மார்களே வந்து ஓகே சொல்கிறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா, அவள்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், அவள் பையன் இருக்கான் மதுரையில். அப்போ நான் எங்கள் வீட்டு பொண்ணு திருநங்கை பொண்ணை சொல்லுவேன், உன் மகனுக்கு இவ்வளோ தான் கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் அவள் விரும்பினா கட்டட்டும், அந்தளவுக்கு வந்துட்டாங்க. என்ன இந்த பக்கம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கொஞ்சம் கம்மி. இந்த பக்கம் வாழ்ந்து சாதிச்சு காட்டின திருநங்கைகளோட சக்ஸஸ் ஸ்டோரி இன்னும் கம்மியாக இருக்குது. அது மாறும், காலத்தை நம்ம அதை தடுக்க முடியாது. இன்னும் ஒரு போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம சமுதாயம் வேற, இப்போ இருக்கிற சமுதாயம் வேற. இன்னும் 10 வருஷத்துக்கு இன்னும் நல்லா மாறும். அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு அங்கே டென்டல் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் யூடியூபராக இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்த பிரச்சனைகள், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ட்ராவல். ஒரு 15-16 ஏஜ்ல இருந்த தனுஜாவோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளோ போல்ட் லேடியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பெருமையோட இருக்கவங்களை பார்க்கும்போதுங்கும்போது இப்போ இருக்க தனுஜா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? இந்த ஒரு ட்ராவல் யோசிக்கும் போது என்னெல்லாம் வருது? என்ன நடந்தாலுமே வந்து செல்ஃப் லவ் விட்டுறக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஏன்னா சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்தது வந்து நம்ம வெறுக்கணும் தான் கற்றுக் கொடுத்தது, இதோட நம்ம நேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கல. அந்த வெறுப்பாலேயே நான் வந்து என்ன நிறைய வெறுத்திருக்கிறேன். ஸோ அதை நான் சொல்வேன், லவ் யுவர் செல்ஃப். அது செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். அடுத்தது மிஸ்டேக் நடக்கிறது சகஜம். நான் வந்து நிறைய வாழ்க்கையில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இத்தனை வயசுக்குள்ளே சர்ஜரி பண்ணி இத்தனை வயசுக்குள்ளே இது பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப என்னென்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதால் இப்போ என்ன கேட்டால் ஸ்ட்ரெஸ் வேணாம். தப்பு நடந்தாலும் சரி, வலிக்கு விழுந்தாலும் சரி, ஒன் டே திருப்பி எந்திரிக்க தான் போகிறோம். எவ்வளோ உச்சத்தில் இருக்க மனுஷனும் ஒரு தடவை விழுவார், திருப்பி எந்திரிப்பாங்க. திருப்பி எந்திரிக்காமல் போனால் தான் அது கஷ்டம். எந்திரிச்சிட்டோன்னா அது ஓகே. அதை நான் சொல்வேன். ஏன்னா 26 வயசுல தான் திருப்பி படிக்கவே ஆரம்பித்தேன். அட்லீஸ்ட் படித்து முடிச்சாச்சு. நான் படிக்கும்போது எனக்கு இந்த ப்ளஸ் என்னென்னா, 20 வயசில் படித்த பிள்ளைங்களோட தான் நான் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையை பார்க்கல. ஸோ அவங்களுக்கு வந்து அது போரிங்காகவே இருந்துச்சு படிக்கிறது. எனக்கு வந்து நான் வாழ்க்கையை பார்த்துட்டு அதில் கசப்பையும் பார்த்துட்டு வரும்போது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது போர் அடிக்கல, சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அதை சொல்வேன், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் ஒரு இலக்கணம்னு இல்லை. ஒருத்தருக்கு ஒரு சில இது பொருந்தும், சில பேருக்கு அப்படி வாழ்க்கை கரெக்டாக ஸ்மூத்தாக போய் இதுதான் அவங்க இலக்கணமாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியும் குறுக்கு பாதையிலையும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் குறுக்கு பாதையில் போனேன். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பேசும்போது ஈழத்தமிழில் இருந்து வந்ததுனாலே ஒன்று தெரில, அந்த உச்சரிப்புலாம் ரொம்ப அழகாக அருமையாக கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இங்கே இருந்து ஜெர்மனிக்கு போன ஒரு பெரிய ட்ராவல். அங்கே இருக்கவங்களுக்குலாம் உங்களை பற்றி தெரியுமா? அவங்க வந்து ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்க? அங்கே இருக்கிறவங்க வேற யாராச்சும் இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்களா? அவங்ககிட்டலாம் பேசும்போது எப்படி இருக்கும்? ஈழத்து தமிழர்கள் வந்து புலம்பெயர் தமிழர்கள். நாங்கள் வந்து அங்கே புலம்பெயர்ந்து போன அந்த ஒரு வட்டம் வந்து தொடக்கத்தில் என்னை வந்து வெறுத்தாங்க. இங்கே இனத்திலே இல்லாத ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு எதிர்ப்பு தான் அதிகமாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறதும், அப்புறம் இந்த சமூக வலைதளத்தில் விழிப்புணர்வு, குறிப்பாக அவங்களுக்காக தான் விழிப்புணர்வு தொடங்கினேன். ஏன்னா தமிழகத்தில் கூட நிறைய சேனல்ஸ், இப்போ உங்கள் சேனல் மாதிரிலாம் நிறைய பேர் விழிப்புணர்வு கொடுத்தாலும் அங்கே வந்து ஒரு ஆள் ஆன் ஸ்பாட்லேருந்து கொடுக்கும், இந்த இனத்துலேயும் ஒரு ஆள் இருக்கும்னு சொன்னால். ஏன்னா மற்றபடி என்ன ஆயிரும்னா இது இந்தியாவை சார்ந்த விஷயம், தமிழ்நாட்டு விஷயம்னு ஆயிடும். இல்லை, இது வந்து எல்லா இனத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம். நான் அதுக்கு தான் வெளியே வந்தேன். இப்போ வந்து என்னை வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை பெண்ணாக பார்க்குறாங்க. அவங்க இனத்தின் ஒரு பிரதிபலிப்பாகவே பார்க்குறாங்க. அவங்க இனத்துலேருந்து போய் ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு அதை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை கூப்பிட்றாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லா திருநங்கைக்கும் அது கிடைக்குதானா? இல்லை, எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. என் பொண்ணுங்க வந்து இன்னும் சில இடங்களில் எனக்கு மகள் இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அங்கே நிறைய ஈழத்து புலம்பெயர் தமிழர் திருநங்கைகள் இருக்காங்க. என்னை பார்த்து உருவானவங்க பல பேர் இருக்காங்க. எனக்கு கீழே அவங்க மகள்களாக இருக்காங்க. அவங்கள வழி நடத்திட்டு வரேன். ஆனால் அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் அமைதியாக வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை.
அவுட் ஸ்போக்கனாக கொஞ்சம் வெளிப்படையாக திருநங்கைன்னு தெரிஞ்சு வாழக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. எங்கேயாவது பார்க்குற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு திருநங்கையை வந்து இங்கே ஜெர்மனியில் உங்களை எப்படி மதிக்கிறாங்க, இங்கே இந்தியாவில் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வேறுபாடு பார்க்க முடியுது? இந்தியாவில் வந்து ஒரு ரொம்ப அதிகபட்ச மரியாதையோடு பார்ப்பாங்க. சில பேர் ஆன்மீகம் சார்ந்து பார்ப்பாங்க, தெய்வ பிரவிகளாக பார்ப்பாங்க. சில பேர் வந்து எங்களை ஒரு ஆளுமை பெண்களாக, ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க அந்த மரியாதையோட பார்ப்பாங்க. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டோட பார்ப்பாங்க, கியூரியாசிட்டியோட, இவங்கள்ட்ட என்ன கற்றுக்கலாம், இவங்கள்ட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதில் பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பார்வைகள் தான் இருக்குது. அங்கே வந்து நிறைய திருநங்கை இல்லாததால் அவங்களுக்கு அந்த சிந்தனையே வராது. நாங்கள் கடந்து போயிட்டே இருப்போம். இன்னொன்று, நாங்கள் அதற்கான எந்த அறிகுறியோடையும் இருக்க மாட்டோம். இங்கே வந்து சாரி கட்டி அந்தந்த சில அறிகுறியோடு இருக்கும்போது தான் டக்குன்னு தெரியும். அங்கே வந்து நாங்கள் சாதாரணமாக ஜாக்கெட் போட்டு போகும்போது எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். ஸோ அதால் அங்கே அந்த விஷயத்துக்குள்ளே வராது. அப்படியே தெரிஞ்சு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட அவங்க வந்து பெருசாக இன்னும் அந்த மாதிரிலாம் எதுவும் கேள்வி கேட்டு வந்து பண்ணதில்லை. பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம அதுக்கு செவி சாய்க்கவும் தேவையில்லை. முன்னாடி பார்க்குற அளவுக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள் பெருசாக இல்லை. உங்கள் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாள், இந்த நாள் என்னோட லைஃப்லேயே ஹாப்பியஸ்ட் டே, நான் ரொம்பவே நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா அது எந்த நாளாக இருக்கும்? நிறைய நாட்கள் இருக்குது. நான் சர்ஜரி பண்ண அந்த நாள் மறக்க முடியாத நாள். எதனால அந்த நாள் மறக்க முடியாது? அந்த ஒரு நாள் அவ்வளோ டக்குன்னு அந்த வேர்டு வருது இல்லையா? அப்போ அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் வந்து இவ்வளோ நாள் நாங்கள் அந்த அடைஞ்சிருந்த அந்த சிறகு உடம்பு அந்த ஒரு ஆணின் உடலுக்குள்ளே சிக்கப்பட்டு பூட்டப்பட்டு கிடந்தோம்ல, அந்த சிறகை விரிச்சிட்டு நாங்கள் வந்து அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியில் வர்ற அந்த தருணம் வந்து எங்களுக்கு அது ஒரு ஃப்ரீடம் மாதிரி, அது எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த நாள் மாதிரி. அது வந்து நாங்கள் திருநங்கையாக மாற முயற்சி எடுத்தோன்னே அது சுதந்திரம் தான். ஆனால் இது வந்து நிச்சய சுதந்திரம். இது வந்து அப்படி சைன் பண்ண மாதிரி, அந்த சுதந்திர பேப்பரில் சைன் பண்ண மாதிரி. ஸோ அது மறக்க முடியாது. அப்புறம் எங்களுக்கு சடங்கு நடக்கும். அந்த சடங்குல நாங்கள் வந்து உட்கார்ந்து அந்த மணப்பெண் அலங்காரத்தில் வந்து உட்கார்றது வந்து எங்களுக்கு திருமணம் ஆகும்போது அந்த மணப்பெண் அலங்காரம் போட முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, அது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த நாள் அந்த அலங்காரத்தோடு வந்து எங்களை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷலான தருணம் தான். இப்போ இந்த மாதிரி நாட்கள் நினைக்கும் போது செரிஷா இருக்கும். ஒரு சில நாட்கள் நடக்கும்போது பெருமையாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம், இந்த உலகத்துக்கு வந்து ஒரு திருநங்கையா மாதிரி இங்கே இருக்க சொசைட்டியில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு ப்ரௌட் ஃபீல் பண்ணுற ஒரு மொமெண்ட் இருக்கும். நம்ம அது என்ன? வேலை பார்க்குறது தான். நான் ஒவ்வொரு தடவை வேலை பார்க்கும்போது நான் அதை தான் எனக்கு நான் சொல்லிக்குவேன். இப்படி ஒரு இனத்தில் பிறந்து நம்ம இப்படி ஒரு ஆளாக மாறி கடைசி இந்த இனம்னாலே இப்படித்தான் இருந்ததை நம்ம உடைச்சு மாற்றி, ஏன்னா வெளிநாட்டிலேயும் இதே பிரச்சனை தான் இருந்தது. பல திருநங்கைகள் வந்து சமுதாயத்தை எதிர்கொள்ள பயந்துக்கிட்டு எந்த ஒரு தொழிலையும் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு தொழிலுக்குள்ளே போகும்பொழுது அவங்களோட திறமைக்கு அப்பாற்பட்டு அவங்களோட பாலினத்தை முன் வச்சு நிறைய டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆளாவாங்க. ஸோ அதையும் நம்ம உடைச்சிட்டு, எனக்கு முன்னாடி நிறைய திருநங்கைகள் நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் நான் பார்த்ததில்ல. அப்போ நம்ம அதை உடைச்சிட்டு நம்ம போய் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம், அதை செய்கிறோன்றதே ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமையை தரும். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். சேடஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நாளே வேண்டாம், அப்படியே தூக்கிடலாம் லைஃப்ல இருந்து அப்படின்னு நினைக்கிற நாட்கள்? தற்கொலை முயற்சிகள் தான் 2 தடவை பண்ணேன். 15 வயசுல ஒருக்கா, 22 வயசுல ஒரு தடவை பண்ணேன். அந்த நாளை மறக்க ஆசைப்படுகிறேன். எதனால் அப்படி யோசிச்சிங்க? போராட்டங்கள், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம். அதான் நான் சொன்னேன், நம்ம செல்ஃப் லவ் பண்ணலைன்னா அது வரும். இப்போ மோஸ்ட்லி தற்கொலை பண்ண நினைக்கிறவங்கலாம் அவங்கள நேசிக்காதவங்க தான். அதில் 1008 பிரச்சனை நம்ம சொல்லுவோம், 1008 காரணத்து. அந்த காரணத்துக்குலாம் அர்த்தமே இருக்காது. நான் ஏன் இப்படி பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருந்தேன், நான் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய நம்ம யோசிப்போம். ஸோ அதில் வந்து திருநங்கை பிரச்சனையும் அதில் ஒரு மேஜர் பிரச்சனை தான். அதை சுற்றி வரக்கூடிய இந்தந்த விஷயங்கள் தான் நம்மளை இந்த முடிவெடுக்க வைக்கும். ஸோ இன்றைக்கி நான் யோசிக்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த பூமியில் ஒரு இடம் இருக்குது. அவங்களுக்கான இடத்த அவங்க தேடி கண்டுபிடிச்சு போயிருந்தா அங்கே அவங்க மகாராஜா தான். நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவனோட இடத்துல நம்மளும் அவனை மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் அங்கே நம்ம இது பண்ணுறோம். ஒரு மீனை போல் ஒரு குரங்கால இருக்க முடியாது. அதுக்காக மீன் குரங்குக்கு சலிச்சதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாதிக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த பிரச்சனை வருது. நானும் அதே மாதிரி தான் நினச்சேன், ஏன் நம்ம இப்படி இல்லை அப்படி இல்லை, இதை விட இன்னும் பெட்டராக இருந்துருக்கலாம், இதை விட இன்னும் சாதிச்சிருக்கலாமே. அது வரும், டைம் வரும்போது வரும். ஸோ இந்த மாதிரி ட்ராமாஸ், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இது பண்ணும் பொழுது அந்த சாவை நோக்கி போனேன். இன்றைக்கி என்ன யோசிக்கிறேன்னா, அந்த கஷ்டங்கள், நான் பட்ட துன்பங்கள் தான் இன்னைக்கு நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கும் என்னோட ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் காரணம் அதுதான். இவ்வளோ வந்தாச்சு, ஆனாலும் இந்த ஆசை என் லைஃப்ல இன்னும் நிறைவேறல, இதுக்காக நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், இல்லை இது நடந்துடாதான்ற ஒரு ஏக்கம் என் மனசுல இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்குக்கா? போன வருஷம் கேட்டிருந்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஆசை எனக்கு இல்லை. ஏன் அந்த ஒரு வருஷத்துல இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? போன வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அப்போ ஒரு ஆசை இருந்தது எனக்கு, நானே கொடுத்துக்கிட்ட அந்த ஒரு மேனிப்புலேஷன் சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு ஆசை இருந்தது, கல்யாணம் பண்ணணும், அமைதியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சமூக ஊடகங்கள் என்னை முகத்தை காட்டாமல் அமைதியாக ஒரு சராசரி வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அது நிலைக்கலன்னொன்னே இப்போ எனக்கு வந்து அப்படி எதுவும் இல்லை. இப்போ வந்து சந்தோஷமாக வாழ்ந்தா போதும், நிம்மதியாக.
சரி, நீங்க லைஃப்லயே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து என்னோட எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது, என் லைஃப்ல நடந்த இந்த ஒரு விஷயம் என்னோட எதிரியா இருந்தா கூட உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணுவேன்னா அது என்னவா இருக்கும்? குடும்பம் புறக்கணிக்க கூடாது யாரையுமே. குடும்பமா இருக்கிறவங்க யாரையுமே புறக்கணிக்க கூடாது. அது என்ன தவறு பண்ணாலும் ஸோ பேசிக்லி எல்லா மனிதனோட பேக் போனுமே அவங்க ஃபேமிலி தான். அந்த சிஸ்டத்தை நம்பி தான் அவங்க எதெடுத்தாலும் காலடி எடுத்து வைப்பாங்க. பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு அது இருக்கிறது இல்லை, யாருமே இருக்கிறது இல்லை. இப்போ எங்க ஆளுங்க தான் இருக்கிறபடியா அது வந்து என் எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது. யாருமே இல்லை என்ற நிலைமை வரக்கூடாது. நம்ம செத்து கிடந்தா கூட நம்ம செத்துட்டோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆயிருமோன்ற பயம்ன்றது வந்து ஒரு கொடுமையான ஒரு பயம். அது எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. வீட்ல எல்லாருமே இப்ப ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்காத தருணம் ஒண்ணு இருந்திருக்கும்ல, அதை தாண்டி வந்தப்போ எப்படி இருந்துச்சு? ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்றாங்க, சகிச்சுக்கிறாங்க. முழுமையாக ஏத்துக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் திருநங்கை வீட்லயே அது நடக்காது. நீங்க அவங்க அம்மாவோட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க இன்னும் அந்த பழைய சிந்தனையில் தான் இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு பொண்டாட்டி இல்லை, என் பிள்ளைக்கு பிள்ளைங்க இல்லை, என் பிள்ளை இப்படி போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க தவிர ஏற்றுக்கிறதுனா என்னென்னா ஓகே இது வந்து இயற்கையாக நடந்த ஒரு விஷயம், என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஆனால் என் பிள்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோட மற்ற பிள்ளைங்கள மாதிரி இதுவும் அதை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பெருமையாக பேசுகிறது தான் ஏற்றுக்கிறது. முழுமையாக எந்த திருநங்கையோட பெற்றோரும் அப்படி நான் பேசி நான் பார்த்தேன் ஒரு ரேர்லி 1-2 பேர் தான். மற்ற எல்லாருமே வந்து சராசரியாக என் பிள்ளை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பேரப்பிள்ளை தூக்க முடியன்ற அந்த இது. ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ சாதிச்சிருக்கும். ஒரு ஆணா இருந்து சாதிக்க முடியாது கூட அந்த திருநங்கையாக மாறி சாதிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த பெற்றோருமே திருநங்கைகளோட பெற்றோருமே சிந்திக்கிறது இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. உங்க குடும்பத்தில் அப்படி எடுத்துக்கிறாங்களா? அது என் குடும்பம் அதே கதை தான். அவங்க வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு போனேன்றது யோசிக்கிறது இல்லை. இன்னும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதை எப்போ காட்டும்போது எனக்கே அது ஒரு மாதிரி கஷ்டமா போனதால நான் விளத்திட்டேன். நீங்க சொன்னதுண்டா அவங்க ஏன் இன்னும் காட்டல, அந்த ஒரு ஏக்கம் இருக்குன்றது வெளிப்படுத்தி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னை பற்றி சிந்திக்கிறது கூட இல்லைன்னா சொல்லியிருக்கேன். நான் வந்து அம்மா எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ அம்மாட்ட நான் சொல்லுவேன், இப்போ நீங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இது பண்ணுவேன் சிந்திக்கிறது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களோட 2 மற்ற பிள்ளைங்களை பற்றி தான் என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. என்னை பற்றியே நீ கவலைப்படுறதில்ல, நீ பொழைச்சிக்குவ, நீ புத்திசாலின்னுவாங்க. ஸோ ஆனால் என்னை விட 7 வயசு மூத்த எங்கள் அக்காவோட கஷ்டத்தை பற்றி என்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்புறம் இப்போ அவள் பொழைச்சிக்க மாட்டாள், அவள் புத்திசாலி இல்லை, நீ புத்திசாலிவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் புத்திசாலின்றது அப்ரிஷியேஷன் நான் பார்க்கல. எங்கள் அம்மா வந்து என்னை பற்றி கேர் பண்ணுறது இல்லைன்றதான் நான் உணர்றேன். ஸோ அப்படி தான். அதால் நாங்கள் எல்லாருமே அப்படி எங்களுக்கு திருநங்கை தாய்கள் இருக்காங்க, அவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோட பொழுது போகிறதால எங்களுக்கு அந்த கவலை இருக்கிறது இல்லை. உங்கள் லைஃப்பில் நம்ம டில் எண்ட் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு நபரை நான் வச்சுக்கிட்டே இருக்கணும் என் லைஃப்பில், இவங்க என் கூடவே வரணும் அப்படின்னு நினைக்கிற நபர் யார்? என்னோட பிள்ளைங்க. திருநம்பி மகனும் இருக்கான், திருநங்கை பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அவங்கள ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, நம்ம டெக்னாலஜி லெவலில் வளர்ந்துட்டோம். ஆனாலுமே ஒரு திருநங்கையாக ஒரு பையன் மாறுறான் அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் எதிர்ப்புங்கிறது இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? அது இருக்குது அப்படின்னா அது எப்படி மாறணும், நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி அதை மாற்றணும்? இப்போ 2 தரப்பான வீடுகள் இருக்கு. குறிப்பா திருநங்கை விஷயத்திலேயே 2 விதமான வீடுகள் இருக்கு. ஒன்று வந்து தனியா பிறந்த பிள்ளை இருந்தா அவங்களுக்கு வேற வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அப்படியே ஏத்துக்குவாங்க அந்த ஒரே ஒரு பிள்ளைன்றபடியா. ஏன்னா அந்த பிள்ளையை விட்டுட்டு அவங்க ஆதரவற்று போயிடுவாங்க. இப்போ ஏத்துக்கிறாங்க. இதே 4-5 சகோதரங்களோட பிறந்த குழந்தை இல்லை 2-3 சகோதரங்கள் பிறந்த குழந்தையா இருந்தால் அந்த திருநங்கை குழந்தையை கழட்டி விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற பிள்ளைங்க சப்போர்ட்டுக்கு இருக்குன்றபடியா. ஸோ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா பிள்ளைகளையும் சரிசமாக தான் நடத்தணும். நீங்கள் தான் அந்த பிள்ளைங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க. நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் செய்யறதுல அட்லீஸ்ட் ஒரு ஷெல்டரை கொடுங்க, பார்த்துக்கங்க, படிப்பை கொடுங்க. அடிப்படையாக மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. இதுதான் நான் கேட்பேன். வேற ஒன்றுமே நான் கேட்க போகிறது. ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாமே திறமசாலிகள். அவங்க எல்லா விஷயங்கள் தெரிந்த சாதிக்கக்கூடிய எல்லா திறனும் படைத்த ஒரு பிள்ளைங்க தான். நீங்கள் கொடுக்க வேண்டியது அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்தீங்கனாலே போதும். அப்போ இந்த சமுதாயத்தில் எங்கள் மீது வைக்கக்கூடிய எந்தவித தப்பான கருத்துக்களையும் அதுக்கு எதிராக தான் இவங்க வளருவாங்களே தவிர அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரமாட்டாங்க. இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க, வளர்றாங்க. ஆனால் இன்னமும் வந்து பாலியல் தொழில் செய்யக்கூடிய திருநங்கைகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஆனால் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது மாற்றவே முடியல. எந்த பக்கம் போனாலும் அந்த பாலியல் தொழில் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ரெட் லைட் ஏரியா அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னா அங்கே திருநங்கைகள் இருக்காங்க. ரெகுலராக பண்ணுற ஒரு தொழிலாகவே அதை பண்ணுறதையும் உண்டு, ஒரு சில இடங்களில் கட்டாயப்படுத்துறதும் உண்டு. இந்த ஒரு சமூகம் எப்போ மாறும்? இல்லை இது இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது இப்படியே தான் இருக்கும். பாலியல் தொழில் அழிக்க முடியாது, எப்போவுமே அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னா, நீங்கள் வந்து திருமண சிஸ்டத்தை உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ இவங்க ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பையனை காதலிக்கிறான்னா அவளை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அவள் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவா, அப்படியே குடும்பமாக போயிடுவா. ஒரு குழந்தை தத்தெடுக்க விட்டிங்கன்னா அவள் தத்தெடுத்துட்டு இருந்துருவா. இல்லை ஒரு திருமணமாகி குழந்தை இருக்கிற ஆணை கல்யாணம் பண்ணி விட்டிங்கன்னா கூட அவள் இருந்துருவா. இதை தடுக்க தான் அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவளுக்கு பேக்ரவுண்டும் இல்லை, ஃபேமிலியும் இல்லை, யாருமே இல்லை, கணவனும் இல்லைன்னும் போது அவளை கேள்வி கேட்க யாருமே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு மாதம் பல்ல கடிச்சு உழைச்சா இவ்வளோ சம்பளம்னா பாலியல் தொழில் நீங்கள் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ அப்போ அவள் எதை நோக்கி போவா? அவளுக்கு யாருமே பேக்ரவுண்ட் இல்லை,
அவளுக்கு மனசுல வேதனையும் இருக்கும், டிப்ரெஷனும் இருக்கும். அப்போ அவள் என்ன செய்வா, இதே போதும் சந்தோஷமா வாழ, எனக்கு பிடிச்ச திங்ஸை நான் வாங்கிக்குவேன், நான் யாருக்கு பதில் சொல்லணும் அதுக்கு போயிடுவா. அப்போ சொசைட்டியான நம்ம தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி அவளை பாதுகாத்தோம்னா அவள் டெஃபினெட்லி அந்த பாதைக்குள்ளே போக மாட்டா. ஸோ எந்த ஒரு நல்ல குடும்பத்தில் பாதுகாப்போட அப்பாவோட பாசத்தோட அரவணைப்பு இருக்க எந்த பொண்ணும் பாலியத்துள்ள ஆகவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும், எங்கள் அப்பா நான் ஃபோன் பண்ணால் காசை கொடுத்துருவாரு, எங்கள் அப்பா இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு தெரிஞ்சால் மனசு உடஞ்சிருவாருன்னு பயப்படுவா. பேக்ரவுண்ட் இல்லைன்னபடியே தான் அந்த பொண்ணுங்க போதுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு கிளினிக்கில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ இந்த கோலத்தில் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசு உடஞ்சிரும். அன்னைக்கு கூட கூவாகத்தில் தான் சொல்லிட்டு வந்த பையங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு தோளில் கை வச்சா நான் நீங்கள் பாருங்க, தங்கச்சி அக்காவை எப்படி நடத்துங்க, ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் எங்கள் மாறாப்பு விலகி இருந்தால் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பான், உனக்கு அறிவு இல்லையா, இப்படி போய் போஸ்ட் கொடுத்துரு. அப்போ எங்களை குடும்பம் கேள்வி கேட்குறாங்க, இல்லை குடும்பம் அக்கறை காட்டுறாங்கன்னு தெரியும் போது நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட கவனமாக இருக்கோம். நீங்கள் அக்கறை காட்டாமல் விட்டபடியாக தானே அந்த பொண்ணு அங்கே போய் நிற்குது. இன்னும் ஒரு சில செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது, பல காலங்களில் வந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் கட்டாயப்படுத்தி திருநங்கையா மாத்துறாங்க, ஒரு சின்ன ஒரு மாறுதல் இருக்கு, ஒரு டவுட்லேயே இருக்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் திருநங்கையா மாத்திடுறாங்கன்றது ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்தீங்களா? இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறேன்? அது ரொம்ப நாளாவே இந்த மாதிரி செய்தி வந்துட்டு தான் இருக்குது. இது யாரையுமே கட்டாயப்படுத்தி நம்ம மாற்ற முடியாது. மேபி பிஸ்னஸுக்காக மாற்றலாம். இப்போ இந்த திருநங்கைகளை மாற்றி கொண்டு போய் யாராவது காசு கேட்க வச்சு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ நார்த் இந்தியாவில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இங்கே பண்ணிட்டு போகிறாங்கன்னு ஒரு நாள் மட்டும் வேஷம் போட்டு அது பண்ணலாம். ஆனால் அந்த குழந்தைங்களை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் திருநங்கையாக வச்சிருக்க முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற நாயே நீங்கள் கட்டி போட்டு சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்துனீங்கன்னா 3ஆவது நாள் செயினாத்துக்கு தான் பார்க்கும். மாடும் அதை தான் செய்யும். மாட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம மாட்டை கட்டி போட்டு வச்சு பாருங்க, 3 நாள் அத்துட்டு ஓடும். நீங்கள் எவ்வளோதான் மிரட்டினாலும் அந்த மாடு அத்துட்டு தான் ஓடும். அப்படித்தான் அதே போல் தான் மனுஷனோட இயல்பு. நீங்கள் எவ்வளோதான் அடக்கி கொடுமைப்படுத்தி இந்த பாதையில் போன்னு சொன்னாலும் தப்பிச்சோட தான் அந்த குழந்தைங்க பார்க்கும் அந்த வாழ்க்கை. ஏன்னா இது ஈஸியான வாழ்க்கையில் திருநங்கையாக வாழ்றது. எவ்வளோ பேரோட பழி சொல், இழிவு சொல் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் நம்ம. ஸோ யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. அப்படி நடக்குதுன்னா மேபி இந்த பிஸ்னஸ்க்காக நடக்கலாம். அப்போ இந்த பிஸ்னஸ் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் அகைன் நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை, இவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அப்போ இது தப்பாகவும் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கா? படம் நடிக்கணும், இல்லை பிக் பாஸ்குள்ளே போகணும், அந்த மாதிரி ஆஃபர்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கபடியே வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு தான் வரணும். ஆனால் சில நல்ல நிகழ்ச்சிகள் வந்தால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருநங்கை குறித்து நிறைய அவேர்னஸ் வேணும். அதை கொடுக்கறதுக்கு, அட்வொகசி கொடுக்கறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணுன்றபடியாக போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன். அதுவும் ஏன்னு சொன்னால் இப்பொழுதைக்கு இது வரைக்கும் கரெக்டான அட்வொகசி போய் சேரல. மேபி இன்னும் 10 வருஷத்துல என்ன விட பெட்டரா கொடுக்குறவங்க வந்தாங்கன்னா நான் ரிட்டையர்மெண்ட்க்கு போயிடுவேன். இன்னொன்று, அந்த தாலி கட்டி அதுக்கப்புறம் அந்த தாலி அறுக்கிற அந்த சடங்கு இருக்குல்லையே, அதுக்கு நடுவில் ஒரு வாட்டி உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேட்டிகள்லாம் பேசினாங்க நிறைய திருநங்கைகள். அது கட்டாயமா? அது உண்மைதானா? அவங்கள்ட்ட கட்டாயம் இல்லை. அது இப்போ நாங்களா சேர்த்துக்கிற விஷயங்கள் தானே அதெல்லாம். அந்த ஊர் மக்கள் தாலி கட்டி அறுக்கிறது அவங்களோட ஐதீகம். அதில் அவங்க ஆண் குழந்தைகள் தான் வேண்டுதல் பண்ணி செய்வாங்க. அவங்க யாரும் இதெல்லாம் பண்ண போறதில்ல. அவங்க அலங்காரம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. அவங்க நார்மலாக ஷர்ட்டை போட்டு கழுத்தில் மஞ்சக்கயிறை கட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் திருநங்கைகள்ன்றபடியா நாங்கள் அதில் கொஞ்சம் அலங்காரம், ஒரு கொஞ்சம் மேக்கப் அதெல்லாம் சேர்த்த மாதிரி. அதில் திடீர்னு இவங்களே சொல்லுவாங்க, அரவான் வீட்டுக்கு ஒரு வண்டி, அரவான் ரூமுக்கு ஒரு வண்டிலாம் சும்மா பேசிக்குவாங்க. அதில் ஒரு சில பேர் அங்கே இருக்கிற ஒரு ஆணில் ஒருத்தர் அரவானா சூஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட இன்ட்ரோ கொடுப்பீங்க. என்னடா பண்ணுறீங்க அக்கா? இப்போ கலாட்டால பவித்ராவோட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன்டா. இன்டர்வியூ மறக்காம பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. இதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டாங்களே. நீங்க எப்போ இருந்து இப்படி பேச ஆரம்பிச்சீங்க? எனக்கு இதை கேட்கணும்னு 2 வருஷம் இருக்கும், 2-3 வருஷம் இருக்கும். சும்மா விளையாட்டா பேச போனது வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வர்ற எல்லாருமே அதை கேட்கறதுண்டா? எல்லாருமே கேட்பாங்க, போட்டோ எடுக்கிறதுக்கு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ மதுரைக்கு போயிட்டு வந்தேன் முந்தநாத்தா. அப்போ ஒரு அம்மா மல்லிகைப்பூ கொண்டு வந்து என்னை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போனவங்க அவங்க வீட்டில் போய் மல்லிகைப்பூ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி பேசுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கேன், ஏன் எனக்கு பிடிக்காதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு சீரியஸான ஒரு ப்ரொஃபஷனில் இருந்த ஒரு அம்மா, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இந்த ஸ்லாங் பிடிச்சிருக்கானா? சொன்னேன், நீங்கள் வல்கரா ஒன்றும் பண்ணலையே, க்யூட்டாக தானே இருக்குது, என் பொண்ணு பண்ணால் ரசிப்பனே, அப்போ நீங்களே என் பொண்ணு மாதிரி அம்மான் இருக்கேன், அப்போ நீங்கள் பொண்ணு தானே, அப்போ ரசிக்க கூடாதான்னு கேட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. உங்க டைமுக்காக, இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசினதுக்காக ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.